அதிமுகவுக்கு சொந்தமான இடத்தில் அத்துமீறி பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் நுழைந்து விழா நடத்தியதாக அதிமுக சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை நடுக்குப்பம் பகுதியில் உள்ள அதிமுகவுக்கு சொந்தமான கட்டிடத்தில் பாஜகவினர் அத்துமீறி நுழைந்து நிகழ்ச்சி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் சென்னை கலங்கரை விளக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அதிமுக அலுவலகத்திற்கு நுழைந்து தனது கட்சி விழாவை நடத்தியதாக கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாஜகவினர் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றச்சாட்டு தெரிவித்தார். எங்களுடைய கட்சி தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் திருட்டுத்தனமா பிஜேபியோட மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம் என்ற நபர் நடுக்குப்பத்தில் இருக்கிற எங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சி அவருடைய கட்சி விழாவை நடத்தியிருக்கார். அதாவது நாங்கள் காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுபோல் பல இடங்களில் நுழைஞ்சி அத்துமீறி நுழைஞ்சி பிரச்சனைகளை உருவாக்கி மத்திய சென்னையோட தேர்தலை நிறுத்துவதற்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு சதி செய்கிறாளா, ஏன்னா சென்சிட்டிவ் ஏரியா, திட்டமிட்டு சதி செய்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது.